தஜ்ஜால் வரும்போது அவனுடைய வலதுகண் குருடாக இருக்கும் என்பதை நாம் ஏன் வெளிப்படையான பொருளில் எடுத்துக்கொள்ளக்கூடாது? இங்கு வெளிப்படையான பொருளை அல்லது சொல் அர்த்தத்தை நம்மால் கொடுக்கவே முடியாது. அது சரியானதும் அல்ல என்பதை நாங்கள் நிரூபிக்கவும் செய்கின்றோம். பாருங்கள், இங்கு நீங்கள் கூறக்கூடிய அந்த கழுதை உண்மையிலேயே வந்துவிட்டால் அந்த கழுதை நெருப்பை சாப்பிடும். மேலும் நெருப்பை சாப்பிட்டு கொண்டே பயணம் செய்யும். அதில் பயணிகளும் பயணம் செய்வார்கள் என்றால் அந்த பயணிகள் எந்த வழியாக உள்ளே நுழைவார்கள்? சற்று சிந்தித்து பாருங்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் தெளிவாக கூறியுள்ளார்கள். ஆனால் இவர்களுக்கு அது தெரியவில்லை. அன்னார் கூறினார்கள், அந்த கழுதையின் வயிற்றினுடைய 2 பக்கத்திலும் ஜன்னல்கள் இருக்கும். அந்த வழியாக வந்து மக்கள் அமர்வார்கள். அந்த கழுதை நெருப்பை உண்ணக்கூடியதாக இருப்பதனால் பயணம் செய்பவர்கள் ஏன் கருகி போக மாட்டார்கள்? ஆனால் கூறினார்கள், உள்ளே நிம்மதியாக உட்கார்ந்து கொண்டு பயணம் செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கும். மேலும் விளக்குகளும் எரிந்து கொண்டு இருக்கும். அந்த கழுதை எந்த அளவுக்கு வேகமாக பயணம் செய்யும் என்றால் மாதக்கணக்கில் செய்யக்கூடிய பயணத்தை ஒரு நாளில் அல்லது ஒரு சில மணி நேரத்தில் செய்து முடிக்கும். மேலும் கூறினார்கள், மேலும் அந்த கழுதை ஒவ்வொரு ஸ்டேஷனிலும் நின்று கொண்டு, வாருங்கள், யார் உட்கார வேண்டுமோ உட்கார்ந்து கொள்ளுங்கள், நான் செல்ல தயாராக இருக்கின்றேன் என்று குரல் கொடுக்கும். பிறகு அந்த கழுதை செல்ல துவங்கும். பிறகு ஒவ்வொரு ஸ்டேஷனிலும் நிற்கும். இவ்வாறு பயணிகள் அதில் பயணம் செய்வார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு தெளிவாக இந்த முன்னறிவிப்பை கூறிய பிறகும் இதை வெளிப்படையான பொருளில் கூறக்கூடியவர் கழுதையை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது. கண்களுக்கு முன்னால் விஷயம் மிகவும் தெளிவாகிவிட்டது. உலகத்தில் மார்க்க வரலாற்றில் இதைவிட வெளிப்படையான முன்னறிவிப்பை யாராவது செய்திருந்தால் காட்டுங்கள். ஒவ்வொரு சொல்லும் முழுமையடைந்து விட்டது. ஆனால் வெளிப்படையான அர்த்தத்தில் அல்ல. அதனுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் இருக்கக்கூடிய விளக்கங்கள் முழுமையாக நிறைவடைந்து விட்டன. பிறகு அந்த தஜ்ஜாலின் கழுதை ஒவ்வொரு ஸ்டேஷனிலும் ஆட்களை ஏற்றிக்கொண்டு செல்கிறது. ஆனால் அந்த கழுதையில் ஏறக்கூடியவர்கள் சாதாரண மக்கள்தான் என்பதனையும், அந்த தஜ்ஜாலின் கழுதை கடலிலும் பயணம் செய்யும் என்பதையும் கூட மௌலவிமார்கள் சிந்திக்கவில்லை. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த கழுதை கடலில் பயணம் செய்யும் பொழுது மலையளவு உணவுகளை தன்னுடன் எடுத்துக்கொண்டு பயணம் செய்யும். மேலும் கழுதையினுடைய முழங்காலுக்கு மேலே உள்ள பகுதிகள் கடலுக்குள் மூழ்காது. அந்த கழுதை உணவுகளை சுமந்தவாறு, அதாவது பெரிய பெரிய மலைகளை போன்று அந்த அளவுக்கு உணவுகளை தன்னுடன் எடுத்துக்கொண்டு செல்லும். மேலும் கூறினார்கள், அந்த தஜ்ஜாலின் கழுதை ஏழை மக்களுக்காக மலையளவு கொண்ட உணவை எடுத்துக்கொண்டு பயணம் செல்லும். ஆனால் எப்படிப்பட்ட ஏழை மக்களுக்காக அந்த உணவை எடுத்து செல்லும் என்றால், அந்த தஜ்ஜாலின் முன்னால் தனது தலையை சாய்ப்பவர்களுக்கு மட்டுமே அந்த தஜ்ஜாலின் கழுதை உணவை எடுத்துக்கொண்டு செல்லும். மேலும் தஜ்ஜாலுக்கு முன்பாக தலை வணங்காத அந்த மக்கள் பசியாலும் பட்டினியாலும் மரணித்து விடுவார்கள். இருந்தும் கூட தஜ்ஜாலின் கழுதை அவர்களுக்காக உணவை எடுத்துக்கொண்டு செல்லாது. அமெரிக்கா தனது பேச்சை கேட்கக்கூடிய அந்த ஏழை நாட்டு மக்களுக்காக மலையளவு உணவை எடுத்துக்கொண்டு விமானம் மூலமாக சென்றதை நீங்கள் கேட்டுள்ளீர்களா? அவர்களுடைய அண்டை நாட்டு மக்கள் பசியால் மரணித்து போனார்கள். ஆனால் அவர்களை பற்றி எந்த கவலையும் அவர்கள் கொள்ளவில்லை. நான் கூறுவது சரியா தவறா? இப்போதும் அந்த கழுதை எது என்று தெரியவில்லை. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தெளிவாக கூறியுள்ளார்கள் என்றால், அறிவுள்ள எந்த ஒரு மனிதரும் இந்த கழுதை என்பது வெளிப்படையான பொருளில் கூறப்பட்டுள்ளது அல்ல, மாறாக உவமையாக கூறப்பட்டுள்ளது என்றே கூறுவார். மேலும் அன்னார் கூறினார்கள், அந்த கழுதை எந்த அளவுக்கு தாவி செல்லும் என்றால், அதனுடைய ஒரு கால் கிழக்கில் இருந்தால் இன்னொரு கால் மேற்கில் இருக்கும். மேலும் மேகத்திற்கு மேலே அது பறக்கும். இப்போது கூறுங்கள், ஒரு விமானம் கிழக்கிலிருந்து பறந்து சென்று மேற்கில் இறங்குகிறது. மேலும் மேகத்திற்கு மேலே பறந்தவாறு பயணமும் செய்கிறது. இதன் மூலம் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பு நிறைவேறவில்லையா? நீங்கள் வெளிப்படையான பொருள் கொடுப்பீர்கள் என்றால் தஜ்ஜாலின் கழுதையை மரணிக்கும் வரை உங்களால் காணவே முடியாது. தஜ்ஜாலை கண்டுகொள்வதற்கான வாய்ப்பே வராது. ஆக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முன்னறிவிப்புகளை மிகவும் விளக்கமாக எடுத்து கூறியுள்ளார்கள். மேலும் அது நமக்கு முன்னால் நிறைவேறியும் விட்டது. இந்த முன்னறிவிப்புகளை நான் கிறிஸ்தவ மக்களின் முன்னிலையில் எடுத்துரைக்கும் போது அந்த முன்னறிவிப்பு முழுமையாக நிறைவேறிவிட்டது. மேலும் இந்த முன்னறிவிப்பு சரியானதுதான் என்றும் அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். ஆனால் மௌலவிமார்களோ
இல்லை இல்லை, இன்னும் இந்த முன்னறிவிப்பு நிறைவேறவில்லை என்று கூறுகின்றனர். எந்த நாட்களை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? கண்களை திறந்து இந்த காலத்தை பாருங்கள். காலத்திற்கு ஏற்ப அறிவை பயன்படுத்துங்கள். மௌலவிமார்களுக்கு இஸ்லாத்திற்குள் அஹ்மதியத்தை தவிர வேறு எங்கும் உண்மை தென்படாது. இறைவனுடைய கலாமுக்கு நாங்கள் எப்படிப்பட்ட விளக்கத்தை கொடுக்கின்றோம் என்றால் அதன் மூலமாக இறைவனுடைய கண்ணியம் வெளிப்படுகின்றது. மேலும் நாங்கள் கூறக்கூடிய விளக்கங்கள் அவ்வாறே முழுமையடைவதையும் நாங்கள் பார்க்கின்றோம். காலை பொழுது விடிந்தவுடன் இது காலையா அல்லது இரவா என்று ஏன் சந்தேகம் கொள்ள வேண்டும்? எனவே நீங்கள் அஹ்மதியத்தை இவ்வாறும் ஆராய்ந்து பாருங்கள். அந்த தஜ்ஜாலும் வந்து விட்டான். அந்த நாட்கள் மீண்டும் மாற ஆரம்பித்து விட்டன. ஆனால் இப்போதும் இந்த மக்கள் தஜ்ஜாலின் கழுதையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.